Hello my dear future officers. So last 3 videos நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி பார்த்துருப்போம், அடுத்த வீடியோவில் இமயமலை, அடுத்த வீடியோவில் பிளெயின்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். சரிங்களா, ஹிமாலயாஸ் அண்ட் பிளெயின்ஸ் அப்படின்றத சமவெளிகள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஏரியா அடுத்து எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவு கூட்டங்கள் ஐலாண்ட்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் டீட்டெயிலாக உடச்சு நம்ம பார்க்க போகிறோம் சார். சரிங்களா, ஸோ இந்தியாவை பொறுத்தவரை தீவுகள் அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான தீவு கூட்டங்கள் இருக்குது. இது சமீபத்தில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த தீவு கூட்டங்கள்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபர்தராக நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இந்தியாவில் இந்த பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய தீவு கூட்டம் பேர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதை அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களை பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, லக்ஷத்தீவுகள் அப்படின்னு லக்ஷதீப் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லுவோம் சார். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் 2 முக்கியமான தீவு கூட்டங்கள் இருக்குது. ஒன்று அந்தமான் நிக்கோபார், இன்னொன்று லக்ஷத்தீவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமான் நிக்கோபாரில் கிட்டத்தட்ட 572 தீவுகள் இருக்குது. லக்ஷத்தீவுகளில் கிட்டத்தட்ட 27 தீவு கூட்டங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். ஓகே, ஸோ இந்தியாவில் எரிமலை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எஸ், எரிமலை இருக்குது அப்படின்றத சொல்லணும் சார். ஸோ இந்த எரிமலை அப்படின்றத ஒரு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளுக்காக நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் லைட்டாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, பார்க்கில் ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. சரி, சிங்கம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எஸ், சிங்கம் கோவத்தில் உங்களை கடிச்சிரும். சரியா, ஸோ அதே மாதிரி ஒரு டேஞ்சரஸ் எரிமலை, ரொம்ப ஒரு மோசமான எரிமலை, பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எரிமலை என்ன எரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தூங்கிட்டு இருக்கக்கூடிய சிங்கத்தை சிங்கம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த சிங்கம் உங்களை கடிச்சிடும். அதே மாதிரி இந்த எரிமலை எப்போ வெடிக்கும்னே நமக்கு தெரியாது. அதனால தான் இது ரொம்ப ஒரு ஆபத்தான எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தூங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எஸ், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். எரிமலையை கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு 3 விஷயமாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று தூங்கும் எரிமலை ஆர் ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று செயல்படுகின்ற எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் அதை ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். 3வது முக்கியமான எரிமலை எந்த எரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டின்ட் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது அழிந்து போன எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். அழிந்து போன எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வகையான எரிமலைகள் இருக்குது. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எரிமலைகள் என்னென்ன எரிமலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆக்டிவ் வல்கனோ, செயல்படுகின்ற எரிமலை அப்படின்னு சொல்லுவோம் சார். செயல்படுகின்ற எரிமலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஆக்டிவாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், எரிமலை குழம்பு, அதாவது நெருப்பை கக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் செயல்படுகின்ற எரிமலை, ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று அழிந்து போன எரிமலை அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்டின்ட் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் எரிமலை இருந்துச்சு, இப்போ இல்லை, இப்போ அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டின்ட் வல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 தீவு கூட்டங்களும் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ, அதாவது இந்தியாவில் ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோன்னா ஒரே ஒரு செயல்படுகின்ற எரிமலை அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு எரிமலை தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். சரிங்களா சார், இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அழிந்து போன எரிமலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மேபி கேட்கலாம். அது அழிஞ்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. இறந்து போன எரிமலை, அழிந்து போன எரிமலையை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு எரிமலை. எந்த எரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் அப்படின்ற ஒரு தீவில் இருக்குது. அந்த தீவு எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படுகின்ற எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் தீவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த பேரன் தீவு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபாரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க சார். ஸோ இந்த அழிந்து போன எரிமலை இருந்ததுக்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்தமான் நிக்கோபாரில் தான் கிடச்சிருக்கு. எந்த தீவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்கொண்டம் அப்படின்ற தீவில் சார். சரிங்களா, நார்கொண்டம் அப்படின்ற தீவில் இந்த அழிந்து போன எரிமலை இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதில் ஒவ்வொரு தீவுகளாக நம்ம பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய தீவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐலாண்ட் என்ன ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலாண்ட். சரிங்களா, இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட், அதாவது
சீன கப்பல்கள் செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கக்கூடிய தீவு கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் கிட்டத்தட்ட 572 தீவு கூட்டங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் சார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் சப்மரீன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்தியாவில் இந்த இமயமலை இப்படியே வந்து இது கடலுக்குள்ளே மூழ்கி திரும்பி அந்தமான் நிக்கோபாரா உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. நீருக்குள் மூழ்கிய மலைகளிலிருந்து ஒரு பகுதியை அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்றத சொல்கிறோம். இது ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் சார். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு மழைப்பொழிவாக இருக்கும், நல்ல ஒரு வெப்பமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் எப்போவும் நல்ல ஒரு வெப்பமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு மழைப்பொழிவாகவும் இருக்கும். ஸோ இந்த பகுதி அப்போ எப்படி இருக்கும், நல்ல செழித்தோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நல்ல ஒரு மரங்களும் செடிகளும் நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை ரிமைன்ஸ் ஹாட் அண்ட் வெட் அப்படின்னா நல்ல ஒரு வெயிலும் இருக்கும், வெப்பமும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு மழைப்பொழிவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த அந்தமான் நிக்கோபாரை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் இருக்கக்கூடியதை அந்தமான் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய அந்தமான் அப்படின்னு சொல்கிறோம். தெற்கில் இருக்கக்கூடியதை சவுத்தில் இருக்கக்கூடியதை நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறோம் சார். அதாவது நார்த்தில் இருக்கக்கூடியது அந்தமான் அப்படின்னு சொல்கிறோம், சவுத்தில் இருக்கக்கூடியதை நம்ம நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம் சார். மேலே உள்ளது அந்தமான், கீழே உள்ளது நிக்கோபார், ரெண்டையும் சேர்த்து தான் அந்தமான் அண்டு நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்தமான் நிக்கோபாரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ அந்தமான் நிக்கோபாரோட தலைமையிடம் தலைநகர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு செப்டம்பர் 2024 ஒரு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க ஒன்றிய அரசு. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஒன்றிய அரசு ஒரு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றத நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சீன போர்கள், நமக்கு ஈரான் இஸ்ரேல் வார் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த டைமில் சைனாவிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே இந்த அந்தமான் நிக்கோபார் வழியாக தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போகுது அப்படின்றது. ஸோ ஒருவேளை நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் மற்றும் நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதாவது 10 டிகிரி கால்வாய் அந்தமானையும் நிக்கோபாரையும் இரண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் 10 டிகிரி கால்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நடுவில் இருக்கக்கூடியது ஈக்குவேட்டர் 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். மத்திய ரேகை, பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகை 0 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்தியா இருக்குது. அதுக்கு இந்தியாவுக்கு இந்த பகுதியில் என்ன இருக்குது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன சார் 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி அப் டு 10 டிகிரி. அதாவது 10 டிகிரி பார்த்தீங்கன்னா 10 டிகிரி லேட்டிடியூட், அதாவது 10 டிகிரி அட்சரேகை எது ரெண்டாக பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் இரண்டாக பிரிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். இதுதான் 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம், 10 டிகிரி சேனல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சார். சரிங்களா? ஸோ இந்தியாவோட தென்கோடி முனை பகுதி எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட கீழே எந்த பகுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிக்கோபார் தீவு இருக்குது சார். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்தியாவோட தென்கோடி முனை கன்னியாகுமரி முனை அப்படின்லாம் நினைக்கணும்னா தென்கோடி முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார் முனை அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்லுவோம். நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டில் எது சார் ரொம்ப தெற்கு பகுதியில் இருக்குது, ரொம்ப சவுத் சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது கன்னியாகுமரி, இந்த இடத்துல இருக்குது இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவோம், இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென்கோடி முனை அமைந்திருக்கக்கூடிய தீவு எந்த தீவு, நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இதற்கு இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பேர் பிக்மாலியன் முனை, பிக்மாலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த பிக்மாலியன் முனை, இந்திரா முனை இருக்கக்கூடிய தீவு எந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? வேறு என்ன சார் இந்த அந்தமான் நிக்கோபார்லேருந்து ஃபெமிலியராக நமக்கு எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் அதிகம் வசிப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஜாரவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓங் சொல்லுவாங்க, சென்டினலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் நியூஸில் வந்த ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த சென்டினல் ஐலாண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருப்பார், வீலாக் எடுக்கிறதுக்காக இந்த சென்டினல் தீவுக்கு போயிருப்பார். ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இந்தியாவிலே ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டினல் தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஒரு ஆபத்தான பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டினல் தீவு இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அந்தமான் தீவில் இருக்கக்கூடியது சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். குறிப்பாக நார்த்து சென்டினல் அப்படின்னு சொல்லுவோம், வடக்கு சென்டினல் தீவு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ஒரு ஆபத்தான பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய தீவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டினல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேர் சென்டினலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். சென்டினல் பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக இதில் 250 மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீவில் மொத்தமாகவே 250 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாத்துட்டு வருது. யாரையுமே இந்த தீவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேது. இந்த 250 பேரும் இந்த தீவை விட்டு வெளியே வரணும்லாம் யாருமே நினைக்கல. சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 டிசம்பர் 26 ஒரு சுனாமி வந்திருக்கும். சுனாமி வந்தப்போ இந்திய அரசாங்கம் பதறி போய் ஐயோ சென்டினல் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ட்ரோன் கேமராவை அனுப்பியிருக்கும். ட்ரோன் கேமரா உடஞ்சி வந்திருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார். ரெண்டாவது, இது கரண்ட் அஃபேர்ஸில் வேறு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஒரு 3 தீவுகளுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சார். 3 தீவுகளுக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தீவு பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதற்கு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது தீவு பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹேவ்லாக் தீவு அப்படின்னு ஒரு தீவுக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நீல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எந்த நீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல் அப்படின்னு சொல்லுவோம். 1857 ஒரு பெருங்கிளர்ச்சி வந்திருக்கும். அதுக்கு இந்தியர்களை கொன்று வெறியாட்டம் ஆடின ஜேம்ஸ் நீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேம்ஸ் நீலோட பெயரில் ஒரு தீவு கூட்டம் இங்கே அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. இதை 2019ஆம் ஆண்டு இந்த 3 தீவுகளுக்கும் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எஸ். ராஸ் ஐலாண்டுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஸ் ஐலாண்டுக்கு போஸ் ஐலாண்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சார். ஸோ ராஸு போஸு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான தீவு, ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட இந்த அந்தமான் நிக்கோபாரில். இந்த ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்வராஜ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்வராஜ்யம் அப்படின்னு ஸ்வராஜ்ய தீவு அப்படின்னு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான தீவு என்ன தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் தீவு. நீல் ஐலாண்டுக்கு எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹீத் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சார். ஷாஹீத் த்வீப் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஷாஹீத் த்வீப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, த்வீப் அப்படின்னா தீவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷாஹீத் தீவு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2019ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் பண்ண தீவுகளோட வகைகள். சரிங்களா? ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவில் வேறு என்ன சார் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவோட உயரமான சிகரம், அந்தமான் நிக்கோபார் ரெண்டும் சேர்த்து உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடில் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சேடில் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சேடில் தான் இருக்கிறதுல உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 மீட்டருக்கு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். 700 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமான் நிக்கோபாரில் உள்ள உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா சேடில் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக அந்தமான் நிக்கோபாரில் இவ்வளோ தான் சார் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், அந்தமான் நிக்கோபாரோட தலைநகரத்தை பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. என்ன பேர்? ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றத நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சார். இதுக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றத நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 2024ஆம் ஆண்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமாக 2019ஆம் ஆண்டு ஒரு 3 தீவுகளுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோஸ் ஐலாண்ட், ஹேவ்லாக் ஐலாண்ட், நீல் ஐலாண்ட் இப்படின்னு 3 தீவுகளுக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இந்த அந்தமான் நிக்கோபார் சமீபத்தில் நியூஸில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த சென்டினலீஸ் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள். இந்த பழங்குடியின மக்களை ஒருத்தர் வீலாக் பண்ணுறேன்னு வீடியோ எடுக்க போயிருப்பார். அதனால் அந்த விஷயங்கள் திரும்ப நம்ம நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வீலாக் எடுக்கிறப்ப அந்த பகுதியில் மக்கள் யாரும் இல்லை. சரிங்களா? மக்கள் யாரும் இல்லை, அதனால அது ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா சேடில் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, சேடில் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இந்த தீவுகளில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான தீவு என்ன தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். இந்த லட்சத்தீவுகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவுகள் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கும் சார். இந்த பகுதியில் இருக்குது. இங்கே இந்தியா, அரபிக்கடல், அரபிக்கடலுக்கு பக்கத்தில் லட்சத்தீவு இருக்கும். லட்சத்தீவுக்கு கீழே என்ன இருக்கும், மாலத்தீவுகள் அப்படின்ற ஒரு தீவு கூட்டங்கள் இருக்கும் சார். இந்த மாலத்தீவுகளை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவை பார்த்து கொஞ்சம் ஏளனமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். இந்தியா ஒரு அசுத்தமான நாடு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக மாலத்தீவுக்கான மெயின் இன்கமே முதல் வருவாயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தீவு கூட்டங்கள் தானே. ஸோ டூரிஸ்ட்டு தான் முக்கியமான வருமானமாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் அதிக பேர் மாலத்தீவுகளுக்கு டூர் போனதாக சொல்லியிருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மாலத்தீவுக்கு மெயின் வருமானம் என்னது, டூரிசம். ஸோ இந்த டூரிசமும் உடைக்கணும். ஏன்னா இந்தியாவை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க. ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு சில விஷயங்களை சொல்லி பேசியிருப்பாங்க சார். இது ஃபஸ்ட்டு. ஸோ இந்தியாவை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், நீங்கள் இந்தியாவை பற்றி பேசின தப்பு, மன்னிப்பு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிஎம் ஜி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு விசிட் பண்ணியிருப்பார். இந்த லட்சத்தீவை நாங்கள் டூரிசம் செக்டாருக்கு மேம்படுத்துவோம். மாலத்தீவை போன்றே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவு லட்சத்தீவுகள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே நீங்கள் லட்சத்தீவை நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியாவோட லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணியிருப்பார். ஸோ ஒருவேளை இந்த விஷயங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லட்சத்தீவுகளை சுற்றி என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம சாலிடாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்மால் கோரல் ஐலாண்ட்ஸ். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது முருகை பாறைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க சார். முருகை பாறைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ லட்சத்தீவுகளை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய நிலப்பரப்பிலான தீவு. இதோட மொத்த தீவுகளே கிட்டத்தட்ட 27 தீவுகள் தான் லட்சத்தீவுகளை சுற்றியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட மொத்த பரப்பளவே கிட்டத்தட்ட 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப சிறிய தீவு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லட்சத்தீவோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார். லட்சத்தீவோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மாலத்தீவையும் இரண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த கொஸ்டின் மேபி வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 8 டிகிரி கால்வாய் அப்படின்னா என்னது, 8 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். 8 டிகிரி சேனல் அப்படின்னா 8 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். 8 டிகிரி அச்சரேகைகள் அப்படின்னு அர்த்தமா. கால்வாய் அப்படின்னா அச்சரேகைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த 8 டிகிரி அச்சரேகை லட்சத்தீவையும் மாலத்தீவையும் இரண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இதாமா. இந்த பகுதியில் இந்தியா இருக்குது, இது 0 டிகிரி, இது பூமத்திய ரேகை ஈக்வேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் 1 2 3 4 5 6 7 8, இதில் 8 டிகிரி இந்த மாலத்தீவையும் லட்சத்தீவையும் இரண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோடுகள்மா. சரிங்களா? சரி, இதைத்தான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சத்தீவில் அமைந்திருக்கக்கூடிய பிட் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த பிட் தீவில் ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மனிதர் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமாக 3 முக்கியமான தீவு கூட்டங்கள் லட்சத்தீவை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்கதீவி, மினிகாய், அமின்தீவி, இந்த மாதிரி ஒரு 3 தீவு கூட்டங்கள் இருக்குது. லாக்தீவ், மினிகாய், அமின்தீவி அப்படின்னு ஒரு 3 தீவு கூட்டங்கள் லட்சத்தீவை சுற்றியே இருக்குது. லட்சத்தீவு இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இதில் 3 ஒரு முக்கியமான தீவு கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், லட்சத்தீவுக்கு லட்சத்தீவு அப்படின்னு எப்போ பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு லட்சத்தீவுக்கு லட்சத்தீவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட என்சிஆர்டி புக்கில் இருக்கும். அதாவது மத்திய அரசாங்கம் எழுதிய இந்த சென்ட்ரல் போர்டு புக்கில் இருக்கும். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. இது சார்ந்து ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜி விசிட் பண்ணியிருப்பார். ஒருவேளை இந்த லட்சத்தீவிலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஈரான் இஸ்ரேல் போர்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக என்ன போயிருக்கும், சைனாவோட ஒரு சில கப்பல்கள் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 2 தீவுகள்லேருந்து கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தீவு கூட்டங்கள் அப்படின்றது ஆர்ச்சிபேலகோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை விட்டிருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவில் கிட்டத்தட்ட ஒரு 21 தீவுகள், சரிங்களா, ஒரு 21 தீவுகள்
பெயர் இன்னும் வைக்கலை. அதுக்கு இந்தியாவோட உயரிய விருதான பரம்வீர் சக்ரா வாங்கின ஒரு சிலர் பெயரை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரைகள்லாம் கொடுத்துருப்பாங்க சார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வேறு என்னென்ன சார் இந்தியாவில் தீவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களும் நம்ம சொல்லலாம் சார். ஸோ ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சார் ஆறுகளுக்கு நடுவே எப்படி தீவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் காவேரி ஆறை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ காவேரி ஆறு இப்படி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கொம்பு அப்படின்ற ஒரு டேமுக்கு பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆறு 2 கிளைகளாக பிரியும். சரிங்களா? 2 கிளைகளாக பிரியும். மேலே உள்ள கிளை பேர் நம்ம கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே உள்ள கிளை பேர் நம்ம காவேரி அப்படின்னு சொல்லுவோம் சார். 2 கிளைகளும் பிரிஞ்சு ஒரு கல்லணை அணையில் ஒன்று சேரும். இதற்கு இடைப்பட்ட உள்ள இடைவேளை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவு அப்படின்னு சொல்லுவோம் சார். மேலே ஒரு ஆறு போகுது, அதாவது ஒரே ஆறு தான் 2 கிளைகளாக பிரியுது. மேலே கொள்ளிடம் ஆறு போகுது, கீழே நமக்கு காவேரி ஆறு போகுது. இது 2க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ரீரங்கம் எப்படி சொல்லுவோம்? தீவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தனித்தனியாக பிரிஞ்சு ஒன்று சேரும் சார். சரிங்களா? எஸ், இதைத்தான் நம்ம ஸ்ரீரங்கம் தீவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆறுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவு இந்தியாவில் நிறையா இருக்குது சார். சரிங்களா? ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய ஆறுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவு எந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜுலி தீவு. இதுவும் நிறைய முறை ஆர்ஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி நிறைய எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க சார். ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றில் இருக்கக்கூடிய மஜுலி தீவு தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தீவு அப்படின்னே சொல்கிறாங்க. இது ஒரு தனி மாவட்டம்னே சொல்லலாம் சார். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சால்சீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உல்ஹாஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கபீர்வாட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதை ஆற்றுல இருக்குது. இந்த மாதிரி நிறையா தீவுகள் இந்தியாவில் ஆறுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தீவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இவ்வளோ தான் தீவு கூட்டமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றும் ஒரு சில தீவுகள் இருக்குது. அதை இன்லேண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? இன்லேண்ட், அதாவது இன்லேண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட நிலப்பரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான தீவு கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த இடத்துல நமக்கு தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா பகுதியில் ஒரு தீவு கூட்டம் இருக்கும். அந்த தீவு கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிஞரோட பெயர் வச்சுருப்பாங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த தீவு கூட்டத்துக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா வீலர் ஐலாண்ட் அப்படின்னு இருந்துச்சு. வீலர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவு கூட்டம் இருந்துச்சு. இந்த ஐலாண்டுக்கு நம்மளோட இளைஞர்களோட வழிகாட்டியான அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சார். அப்துல் கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். சரிங்களா? அப்துல் கலாம் சாரோட நேமு இந்த தீவுக்கு வச்சுருப்பாங்க சார். சரிங்களா? எந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீலர் தீவு, வீலர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவில் இந்த அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த வீலர் ஐலாண்ட், இந்த அப்துல் கலாம் ஐலாண்ட் எங்கே இருக்கும், எந்த மாநிலத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்தில் இருக்கும் சார். ஒடிஷா மாநிலத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? எஸ். ஸோ தீவு கூட்டங்கள் ஃபெமிலியராக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்க விஷயங்கள் இவ்வளோ தான் சார். இதில் இருந்தால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்துல் கலாம் தீவில் இப்போது இஸ்ரோ சார்ந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான டாபிக், கொஸ்டின் அதிகம் வரக்கூடிய ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வடிகால் அமைப்பை இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 விஷயமாக பிரிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகளிலிருந்து உருவாகக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பெனின்சுலா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெனின்சுலா ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். சரிங்களா? ஸோ இந்த 2 ஐலாண்ட்ஸ், இந்த 2 குரூப் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இமயமலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் இமயமலை ஆறுகள், வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி ஆறுகள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 பகுதியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் இமயமலை ஆறுகள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியா சார். சரிங்களா? சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, இது 3 ஒரு முக்கியமான நதிகளாக எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நதி எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி. இது எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் சார் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும், சமீபத்தில் இந்த பாகிஸ்தான், ஸோ இந்தியா ஒரு அட்டாக் நடந்திருக்கும். ஸோ அந்த அட்டாக்கு நம்ம திரும்பி ஒரு பதிலடி கொடுத்துருப்போம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருப்போம்.
சரிங்களா? ஸோ இதோட நம்மளோட ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதி உடன்படிக்கையை நாங்கள் மீற போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜி ஒரு வேர்டு விட்டுருப்பாருமா, சரிங்களா? ஸோ ஸோ சிந்து நதியை பற்றி பிரைம் மினிஸ்டரே பேசுகிறாருன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. ஒருவேளை இது எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிந்து நதியை டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஆறுகள் பார்க்குறப்ப மெஜாரிட்டி முக்கியமான ஏரியாஸ் என்னென்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆறுகளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி, சரிங்களா? ஆர்ஜின் அப்படின்னா ஆறுகளோட தொடக்கம், ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணை நதி. மூன்றாவது முக்கியமான விஷயம் அது எந்த இடத்துல கடலில் போய் கலக்குது, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இருக்கா, சிறப்பு, அதாவது அந்த ஆறுகளை பற்றி ஏதாவது சிறப்பான ஒரு விஷயம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சார், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரிவர் பார்த்திங்கன்னா சிந்து நதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிந்து நதி பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய நதிகளில் ஒன்று சிந்து நதி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவோட சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா இந்த சிந்து நதியில் இருந்து தான், இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே இந்த சிந்து நதியில் இருந்தால் ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவாங்க சார், சரிங்களா? இந்த சிந்து நதி எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சரோவர் அப்படின்ற ஒரு ஏரியிலிருந்து உருவாகுது. ஸோ இந்த மான்சரோவர் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கும் சார், சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் இருந்து என்ன நதி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நதி இமயமலையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இமயமலையில் இந்த மான்சரோவர் ஏரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் ஹிமாலயாஸில் இந்த மான்சரோவர் ஏரி இருக்குது, சரிங்களா? திபெத்தியன் ஹிமாலயாஸில் இந்த மான்சரோவர் ஏரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து நதியோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர். அதில் இந்தியாவில் பாயக்கூடியது மட்டும் 709 கிலோமீட்டர் சார். ஸோ இதை பிரித்து படிங்க. ஏன்னா சமீபத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த விஷயத்தில் சொன்னதுனால மேபி இது கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கங்க. சிந்து நதி உடன்படிக்கை இப்படின்னு ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும் சார், சரிங்களா? சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஆறுக்கு பிரச்சனை எந்தெந்த மாநிலங்களுக்கு வரும், தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கு வரும். இந்தியாவுக்குள்ளே இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது சொல்லவா வேணும், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்த ஆறுகளுக்கு உள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து பண்ண யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நதிக்கு இடையான ஒரு தீர்வுக்கான யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வருது சார். இவ்வளோ தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரிட்டி சிந்து நதி உடன்படிக்கையோட தீர்வுக்கான யார் வந்தால் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி வருது. ஸோ இந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 நடந்திருக்கும், செப்டம்பர் 19 நடந்திருக்கும். இந்த உடன்படிக்கையில் யார் யார் சைன் போட்டிருப்பா, சிக்னேச்சர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து ஜவஹர்லால் நேரு அப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஆயூப் கான் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி உடன்படிக்கையில் சைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்குறோம் சார். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி உடன்படிக்கையில் அந்த வேர்ல்டு பேங்க் அந்த நாட்டாமை என்ன தீர்ப்பு சொன்னார், வேர்ல்டு பேங்க் என்ன தீர்ப்பு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சைடு இந்தியா, இன்னொரு சைடு பாகிஸ்தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரத்துக்கான சோர்ஸ் நிறையா இருக்குது, பாகிஸ்தானுக்கு ஒரே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்து நதி மட்டும்தான். ஸோ அவங்க தீர்ப்பு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வாட்டர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு சொந்தம், 80% தண்ணீர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சொந்தம். அதாவது இந்தியாவுக்கு ஒரு 3 ரிவர்ஸும் 3 ஆறுகளும், பாகிஸ்தானுக்கு ஒரு 3 ஆறுகளும் சொந்தம் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு பேங்க் ஒரு தீர்ப்பு கொடுத்து முடிச்சிருக்கும் சார். ஸோ அதன்படி இந்தியாவிற்கு எந்தெந்த ரிவர் சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பார்ப்போம். இண்டஸ், ஜீலம், சென்னாப் இந்த 3 ரிவரும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சொந்தம். நெக்ஸ்ட்டு ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 3 ரிவரும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தம். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசிஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்பிஎஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவி, பியாஸ், சட்லஜ் அது இந்தியாவுக்கே சொந்தம். அந்த ரிவரில் என்ன அணை கட்டினாலும் இந்தியா மட்டும் தனித்து முடிவெடுத்தால் போதும். ஐசிஜே இண்டஸ், சென்னாப், ஜீலம் இது இந்தியா வழியாக தான் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. ஸோ இது இந்த ரிவர்ஸ் எல்லாமே யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சொந்தம். ஸோ இது இந்த வேர்ல்டு பேங்க் அந்த சிந்து உடன்படிக்கையில் இந்த விஷயங்கள் நமக்கு வேர்ல்டு பேங்க் தீர்ப்பாக கொடுத்துருக்கும் சார், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதோட ரிலேட்டடாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
முதல் முறையாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு 2 சிங்க பெண்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 2 சிங்க பெண்களோட பேரையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சார், சரிங்களா சார்? எஸ். ஸோ குரேஷி மற்றும் ஒய்மிகா சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெண்களோட பேரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரி, ஏன்னா இது எல்லாமே எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரிட்டி அஸ் வெல் அஸ் ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த ரெண்டையுமே ஆர்ஆர்பி எக்ஸாமில் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ரிவர்ஸ் மற்றும் நேஷனல் பார்க்ஸை லைட்டாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரலாம். ஏன்னா இதில் இருந்தும் கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஏரியா சார், சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.